எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். வன்னியில் மிக மோசமாக கசிப்பு, கஞ்சா, ஐஸ், ஹெரோயின் இன்னும் பல பெயர்களில் சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் தாராளமாக கிடைக்கின்றன. முல்லைத்தீவில் படையினர் மிக அதிகமுள்ளதாக பல புள்ளிவிவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இவற்றுக்கு மத்தியில் போதைப்பொருள் பாவனையும் அளவுக்கு அதிகமாக அந்த பகுதிகளில் உலா வருகின்றது. ஏன் இதனை பொதுமக்கள் பாதுகாப்பினையும் நாட்டை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் பாதுகாப்பு தரப்பினரால் கட்டுப்படுத்த முடியாது உள்ளது. குறிப்பாக கசிப்பு என்ற சட்டவிரோத போதைப்பொருள் மிக அதிகமாக பாவனையில் உள்ளதாகவும், கசிப்பை உற்பத்தி செய்யும் சட்டவிரோத உற்பத்தியாளர்கள் பல்வேறு நவீன வழிகளை மேற்கொண்டு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கசிப்பு உற்பத்தியாளர்கள் சில வீடுகளில் குடிநீர் குழாயை திறக்கும் போது கசிப்பு வருவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள். இச்சம்பவம் ஒரு இடத்தில் பிடிபட்டது. இவ்வாறான சூட்சுமமான முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. வீடுகளுக்குள் சுரங்கம் தோண்டி அதற்குள்ளும் கசிப்பு உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கசிப்பு செய்கையில் ஈடுபடும் சில இடங்களை தாங்களே காட்டுவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள். போலீசார் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்? ஏன் இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை? அவர்களும் சில பேர் இதற்கு உடந்தை என மக்கள் முறையிடுகின்றார்கள். விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா என நாடு முழுவதும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சில இடங்கள் கிளீனாக இருந்தது. போதைப்பொருள் பாவனை இல்லாத ஒரு பகுதி இருந்தது. அதனை யாரும் மறக்க முடியாது. முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் அமைந்துள்ள யோகபுரம் பாடசாலையில் சிவில் உடையில் மது போதையில் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பாடசாலை மாணவிகளுடன் முறையற்ற விதத்தில் நடந்துள்ளார். போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததற்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். இதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடமும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். ஒரு காலத்தில் எமது இடத்தில் பெண்கள் இரவு நேரத்தில் கூட தனியாக செல்லக்கூடிய சுதந்திரம் முல்லைத்தீவில் இருந்தது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. குப்பைகளை மட்டும் கூட்டி கிளீன் ஸ்ரீலங்கா ஆக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும். சட்டவிரோத மது உற்பத்திகள், சட்டவிரோத மர கடத்தல்கள், சட்டவிரோத மணல் கிடவல் கொள்ளைகள், சட்டவிரோத கால்நடை கடத்தல்கள், இப்படி ஏராளமாக இருக்கும் குற்றச் செயல்களை களையப்பட வேண்டும். அப்போதுதான் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும். நாடும் ஸ்ரீலங்கா. நன்றி.